என்ன தலைவா மீண்டும் மீண்டுமா? நம்ம யுனிவர்சல் பாஸோட தம்பி வைபவ் சூரியவம்சி பண்ண காரியத்தை பாத்தீங்களா? போன மேட்ச்ல 97 ரன்னு, இந்த மேட்ச்ல 96 ரன்னு, 2 மேட்ச்ல 6 அடிச்சு செஞ்சுரியை மாசம் முடிக்கலான்னு பேட்டை சுத்தினாரு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் தேர்ட் மேன்ல கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகி செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப 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 வருத்தம். ஏன்னா அவர் ஆடின ஆட்டம் அப்படி. இன்னும் ஒரு 4 ரன் அடிச்சு அவுட் ஆயிருக்கலாம் இல்ல தங்கம். ஆனா செஞ்சுரி மிஸ் ஆனாலும் சூரியவம்சி சிங்கம் தான் நிரூபிச்சிட்டாரு. நான் சும்மா அதிரடியா ஆடுற பேட்ஸ்மேன் இல்லடா, எவ்வளவு ப்ரெஷர் வந்தாலும் கூலா ஹேண்டில் பண்ணி கேமை தூக்குவோம் அப்படின்னு கெத்து காட்டிட்டாரு. ஸ்டார்டிங்லேயே 9 ரன்னுக்கு 2 விக்கெட் விட்டு தடுமாறினப்ப நம்ம ஆளுக்கு டைமிங்கே கிடைக்கல. ஆனா அடிக்க வேண்டிய நேரத்துல அடிச்சு வெறும் 47 பால்ல 96 ரன் விளாசி 200 ஸ்ட்ரைக் ரேட்ல இன்னிங்ஸ் முடிச்சிருக்காரு. இப்போதைக்கு 2 செஞ்சுரி மிஸ் ஆன கடுப்புல இருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்தியன் டீம்ல மட்டும் இவரை எடுத்தாங்கன்னா சூரியவம்சி ஏதோ பெரிய சம்பவம் செய்ய போறாரு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அதுக்கு முதல்ல இந்தியன் டீம்ல இவரை எடுக்கணும். எடுத்த அப்புறமா வேர்ல்ட் ரெக்கார்ட் யாரெல்லாம் வச்சிட்டு இருக்காங்களோ எல்லாருடைய ரெக்கார்டையும் உடைச்சு தரமட்டமாக்கி எல்லாத்தையும் நம்பர் 1 பிளேஸ்ல இவரு தான் இருக்க போறாரு அடுத்த 5 வருஷத்துக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? சூரியவம்சி உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.